ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ரகுராமியும் சீனுவையும் நிரபராது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இங்கே தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தான் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துச்செல்வன் ரகுராம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹரி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ரகுராம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. 2 தடவை அவன் எனக்கு ஃபோன் பண்ணா, சாருவை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருங்க, சாருவை நான் விரும்புகிறேன்னு சொன்னா. ஆனால் நான் உன்னோட படிப்பை நீ பாரு, நீ படிச்சு முடிச்சு நல்ல ஒரு நிலைமைக்குன்னு வரணும். அது மட்டும் இல்லாம சாருவோட அப்பா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா என்ன இருந்தாலும் சரிதான், சாரு அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால சாருவோட அப்பா சாரு ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு அப்படின்னு சொல்லவும், இதனால நீ படிச்சு முடிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு போப்பா, நீ இதை பத்திலாம் நீ கவலைப்பட்டு இருக்காத. இந்த வயசுல நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு காதல் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்காத, நீ இப்ப படிச்சு முடிச்சு உன் குடும்பத்தை கவனி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க நேர்ல சந்திச்சிருக்கிறீங்களா ஹரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஒரு தடவை அவன் என்ன நேர்ல சந்திச்சா அப்படிங்கவும், நான் ரைஸ் மில்ல இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ என் காரை வழிமறிச்சு அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கதையை பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் சாருவை எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட நீங்க தான் பேசணும். நான் சாரு நான் உயிருக்கு உயிரா நான் விரும்புறேன் அப்படின்னு ஹரி என்கிட்ட சொன்னா. அப்போ நான் உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் வசதியான இல்லாத மாதிரிக்கு இருக்குது. அதனால கண்டிப்பா உன்னை சாருவோட அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. அதனால இந்த வயசுல இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்காதப்பா, நான் சொல்றது கேளு, நீ படிச்சு முடிச்சு உன் குடும்பத்தை பாரு, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு புத்திமதி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க அப்படியான்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஒரு 4-5 பசங்க பால் வச்சு அவங்க ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கவும், அப்போ அந்த பால் ஒரு புதருக்குள்ள போய் விழுந்துருது. உடனே அந்த பசங்க அங்கே போகும்போது அப்போ ஒரு மூட்டையை பார்க்குறாங்க. அந்த மூட்டையில சிகப்பு கலராக வரவும் இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து ஊர் ஜனங்கள்ட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ அவங்க போலீஸ்காரங்க கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ முத்துச்செல்வன் அவங்க டீமோட அங்கே வராங்க. வந்ததுமே அந்த சாக்கு முட்டையாவது அவங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கரியை தான் அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இது யார் இப்படி பண்ணினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சீனுவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதே மாதிரிக்கு மாயா அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துருந்தாங்க. அதே மாதிரிக்கு புவனேஸ்வரி பசுபதினு மகாலிங்கமும் அவங்களும் வந்துடவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா இது எப்படியும் ஒரு 3 நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க முத்துச்செல்வன் சொல்றாங்க, அப்போ சாருவோட கல்யாணத்தன்னைக்கு, அதாவது சாருவோட நிலைமை எப்போ நடந்ததோ அதே அன்னைக்கு தான் இவரோட நிலைமை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே கூட உள்ளவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லா டெஸ்ட்டுமே அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கைரேகையும் இல்லை. ஏன்னா நல்ல மழையில் நனைஞ்சிருக்குது, அதனால எந்த கைரேகமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஃபோன் கூட தண்ணியில் நனைஞ்சதுனால அதுவும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துச்செல்வன் ரொம்பவே திணறிட்டு இருக்கும்போது, அப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா தூரத்துல இருந்து இந்த பேக் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இது அநேகமா ஹரியோட பேக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுலயும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அடுத்ததை பார்த்தோம்னா இன்னொரு ஆதாரத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ இந்த கவர்ல ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்குது, இது தூரத்துல இதை தூக்கி வீசி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு கொடுக்கவும், அப்போ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அங்க ஒருத்தரை கூப்பிடவும் உடனே ஒருத்தர் வராங்க. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு டெய்லரா இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை இந்த சட்டையை எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க. இந்த சட்டை யார் கொடுதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, மகாலிங்கத்தோட சட்டை தான் அப்படிங்கிறாங்க. உடனே மகாலிங்கத்தை வர சொல்லவும் மகாலிங்கம் சொல்றாங்க, இவர் போய் சொல்றாரு, என்னுடைய சட்டையெல்லாம் கிடையாது அப்படிங்கவும், பாருங்க நான் அதாவது என்னுடைய கடையில் உள்ள லேபிள் இருக்குது, அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு 3 சட்டையை மகாலிங்கம் ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக என்கிட்ட தைக்க கொடுத்தாரு, நான் தான் தச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கையங்களமா முத்துச்செல்வன் கிட்ட அவங்க மகாலிங்கம் சிக்கிக்கிட்டுதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடையவும், இப்போ மகாலிங்கத்தை போட்டு அவங்க அடி நடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு அப்படிங்கவோ, அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மகாலிங்க உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க. ஆமா நான் தான் இந்த மாதிரிக்கு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவன் அப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அதிர்ச்சி அடையவும், அடுத்தது என்ன நடக்குதுன்னே தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு முத்துச்செல்வன் அவங்க மகாலிங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ மகாலிங்க பிளாஷ்பேக்கா கதை சொல்றாங்க. சாரு ரகுராம் வீட்டுல இருந்து ராத்திரி போல போகவும், இவ எங்க இந்த இடத்துல போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப சாரு அழுதுகிட்டே போகவும் மகாலிங்கமும் ஃபாலோ பண்ணிட்டு வரவும், ஒரு இடத்துல பார்க்கும்போது ஹரி அங்கிருந்து வராங்க. ஹரியை பார்த்ததுமே மகாலிங்கம் ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப ஹரியை அவங்க சாரு சந்திக்கிறாங்க. அப்ப ஹரி சொல்றாங்க, அங்க பாரு சாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், இதுக்கு மேலே நம்ம அங்க பிரிஞ்சு இருக்க வேண்டாம், நான் சொல்றது கேளு, இப்ப என் படிப்பு முடிய போகுது, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும், கை நிறைய நான்
சம்பாதிச்சிருவேன், உன்னை ராணி போல நான் வச்சு காப்பாத்துறேன், நம்ம 2 பேரும் இங்கிருந்து போயிடலாம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிஞ்சிருக்க வேண்டாம், விடிஞ்சா உனக்கு கல்யாணம், அதனால அதுக்கப்புறம் நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதனால நீ இப்போ ஒரு நல்ல முடிவு எடு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு அழுதுகிட்டே ஹரியை கட்டி பிடிச்சு அவங்க வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரு இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மகாலிங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஹரி, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நான் எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன், ஆனால் அவர் என்னென்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு சீனு மேலே இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னை தப்பாக பழிப்பட சொன்னார், நானும் வந்து எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு இந்த மாதிரிக்கெலாம் பழி போட்டேன், ஆனாலும் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே என்கிட்ட தனித்தனியாக பேசுகிறாங்க, அவங்க பேசுனதுல வந்து ஒரு உண்மை மட்டும் புரியுது, சீனு மாமாவை நான் வந்து எங்கள் அப்பாவுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக சீனு மாமா என்னை வந்து மனைவியை ஏற்றுக்கவே மாட்டார், என்னை மனைவிங்கிற அந்தஸ்தையும் அவர் கொடுக்க மாட்டார், ஊர் உலகத்துக்கு வேணால் நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக சீனு மாமா மனசில் நான் இடம் பிடிக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் சீனு மாமாவும் மாயாவும் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் தலையிடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலேயும் வந்து என் வாழ்க்கையை நான் வாழணும்னு நான் சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டேன், எங்கள் அப்பாவுக்காக நான் இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தது போகிறோம், இதுக்கு மேலேயும் அவருக்காக நான் வாழ வேண்டாம்னு நினச்சிட்டேன், நம்மளும் நம்ம வாழ்க்கையை நம்மளே சந்தோஷமாக நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிடலாம், நம்ம ஆசைப்பட்டபடியே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஹரியும் சாருவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா மகாலிங்க அங்கே வந்து தடுத்து நிறுத்துறாங்க. மகாலிங்கிட்ட அந்த இடத்துல அதாவது அவங்க இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, இதனால அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடையும். இப்போ சாரு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து மகாலிங்கத்திட்ட வந்து அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அப்பா தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, நான் வந்து சீனு மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்காதுப்பா, அதனால நீங்கள் ஆசைப்பட்டபடி நான் வந்து சீனு மாமாவில் எந்த மாதிரிக்கெலாம் பழி சுமத்தினேன், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போனேன், ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து என்னால் முடியலப்பா, அதனால் நான் சொல்கிறது கேளுங்க, அதாவது சீனு மாமா மாயா கூட சேர்ந்து வாழட்டும், அது மாதிரிக்கு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஹரியோட சேர்ந்து வாழ்கிறது தான், எங்களை தயவு செய்து நீங்களே சேர்த்து வைங்கப்பா அப்படிங்கவும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் நினச்ச மாதிரிக்கே அந்த சீனுவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஒரு வசதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், அதை வச்சு நானும் செட்டில் ஆயிடலாம், நீயும் செட்டில் ஆயிடலாம், இவனை மாதிரிக்கு ஒரு அண்ணக்காவடியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, அதனால சொல்றது கேளு, என்னடா என் பொண்ணை பேசி எடுத்து மயக்கி கூட்டிட்டு போகலான்னு சொல்லி நினைச்சி அப்படிங்கும் போது அப்ப ஹரியும் வந்து அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க சார், நான் சொல்றது கேளுங்க, தயவு செய்து எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க, நான் கண்டிப்பா வந்து கை நிறைய நான் சம்பாதிச்சு உங்க பொண்ணை ராணி போல வச்சு காப்பாத்துறேன், அதே மாதிரிக்கு நான் உங்களே காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஃபர்ஸ்ட் நீ உன்னையே நீ காப்பாற்ற முடியல, இதுல வரை என் பொண்ணை ராணி போல வச்சு காப்பாத்திக்கிட்டு என்ன வரை நீ காப்பாற்ற போறியா, எங்களை ஒண்ணு நீ ஒண்ணு காப்பாற்ற வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒன்னு நீ காப்பாத்திக்க பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாருவும் அவங்க ஹரியும் வந்து மகாலிங்கத்திட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க, உன்னை உயிரோட விட்டா தானே நீ இந்த மாதிரிக்கு என் பொண்ணை அழைச்சிட்டு போவேன், உன் கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா ஒரு கம்பி இருக்குது. அப்போ உடனே வந்து சாருவும் ஹரியும் அங்கேருந்து ஓடுறதுக்காக இருக்கும்போது மகாலிங்கம் வந்து அவங்க ஹரியோட கதையை அவங்க முடிச்சிருந்தாங்க. ஹரி அப்படியே கீழே விழுந்துடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது ஹரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஹரியை வந்து அவங்க பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஹரி வந்து சாரு கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் பிழைக்க மாட்டேன், தயவுசெய்து நீங்கள் இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா எதுக்கப்பா அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை வந்து அவங்க சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கவும் மகாலிங்க சாருவை விட்டு தள்ளி விட்டுருந்தாங்க. இதனால சாரு அடுத்ததை பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பார்க்கும்போது ஹரியோட கதையை முடிஞ்சிருது. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னோம்னா நம்மளோட கதையை முடிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு உங்களை பற்றின உண்மையை நான் ரகுராம் அப்பா கிட்ட நான் சொல்ல போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து ரகுராம் கிட்ட போய் உண்மை சொல்கிறதுக்காக அவங்க ஓடி வரவும் ஐயோ ரகுராம் கிட்ட மட்டும் இவன் உண்மை சொல்லிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாருவை துரத்திக்கிட்டு மகாலிங்கமும் ஓடி வரவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாரு வந்து அந்த கிணத்துல தெரியாதனமாக அவங்க விழுந்துருந்தாங்க. இதனால மகாலிங்கத்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ என் பொண்ணு இப்படி விழுந்துட்டாள் அப்படிங்கவோ வேற என்ன பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ஹரியை தான் காட்டுறாங்க. ஹரியை ஒரு சாக்கு முட்டையில் போட்டு அவங்க அடைச்சி வச்சிருந்தாங்க. அடைச்சிட்டு ஒரு புதருக்குள்ளே தூக்கி போட்டுறவும் அதுக்கப்புறமா வந்து சாருவை வேற என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே, நம்ம இந்த பழிபாவத்திலிருந்து நம்ம தப்பிச்சு தீரணும்னா நம்ம இதை தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சாருவை இந்த மாதிரிக்கு மரத்தில் தொங்க விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் வந்து ஒரு கவருக்குள்ள வச்சு அவங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து தூக்கி வீசிருந்தாங்க மகாலிங்கம். இது எல்லாத்தையும் பிளாஷ்பேக்கா அவங்க முத்துச்செல்வன்ட்டு சொல்லவும் இது எல்லாத்தையும் மாயா, ஜானகி, ரகுராம், சீனு எல்லாருமே கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும் அடுத்துதான் இங்க ரகுராம் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமையும் சீனுவையும் நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே விடுறாங்க.
அப்போ ஜானகி மாயான்னு எல்லாருமே சந்தோஷப்படவும் சிவாமணின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்களாம் வராங்க. வந்ததுமே ரகுராம் ஐயா எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு அவங்க மாலையை போடுறாங்க. மகாலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம். அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வனை தான் காட்டுறாங்க. முத்துச்செல்வன் கிட்ட ரகுராம் ஜானகி மாயா எல்லாருமே வந்து அவங்க நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் கரெக்டான விசாரணை பண்ணி எங்கள் பெரியப்பாவையும் அவரே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நன்றி சொல்கிறாங்க. அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.